Hey guys, வாங்க இட்ஸ் கோயிங் பி a family vlog. ஃபன்னாக இருக்க போது அப்படி ஜாலியாக போகலாம். இவங்க வீட்டில் இருக்கிற சாமி ரூமை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதை பார்த்து உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. அட்டா இல்லை ஊறி போகிறத கொண்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு வாசலில் போட்டோம். நான் கொண்டுட்டேன்ப்பான்னு கேட்டா ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்ட. நான் கொண்டுட்டேன்னு ஏறுங்க உன் ஸ்கூல் பேர் என்ன? இங்க இருக்கதெல்லாம் க்ளீன் பண்ணனுமா? இங்க இருக்கதெல்லாம் எடுக்கணுமா? ஆமா எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. கதுமா, நான் பேசும்போது தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பாருண்ணே. என்னால் திரும்ப பேச முடியாதுமா. ஹலோ கைஸ் சொல்லு. ஹலோ கைஸ் சொல்லு. எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. யாருக்கா கைஸ் யார் கூட இருக்கோம் அப்படின்னு நன்னு கூட இருக்கும். நன்னு ஃப்ரம் இந்த ஊர்ல இருந்து இருக்க. நீ எந்த ஊர்? நீ உன் சொந்த ஊர் குவைத்தா? ஏய் சொந்த ஊர் குவைத்துங்கிறாங்க. பாலக்காடு கைஸ். நம்ம வந்து பாலக்காடுக்கு வந்திருக்கோம் சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக. இன்னொரு 10 days இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. நானும் எல்லாரும் ஹாய் சொல்லிடு. என்ன வெக்க போட்டுட்டு இருக்க? நல்லா பேசவே இல்லை, ஞாபகம் இருக்குல்ல? மாமா கிஸ் நல்லா கிஸ் பண்ணு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Hey guys, வாங்க இட்ஸ் கோயிங் பி a family vlog. ஃபன்னாக இருக்க போது அப்படி ஜாலியாக போகலாம். நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ லஞ்சுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? நன்னு கூட போகிறோம். நன்னு மாமா கிஸ் கொடு. ஐயோ மீண்டுமா? கைஸ் இந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு பேர் என்னன்னா ஜூலியை போட்டு ஒடுப்பா போட்டு இழுத்து. ஜூலி எத்தனை வருஷமா அவனுக்கு தெரியும்? நிறைய வருஷமா தெரியும். மாமா உன்னை எப்படா கூப்பிடுவேன்? சொல்லு. திரும்பி சொல்லு. கொனட்டி கொத்தமல்லி. பெரிய கொனட்டி கொத்தமல்லி கைஸ். இங்க பாரு. இன்னும் வேணுமா அவனுக்கு? இவளுக்கு இன்னும் வேணுமா? இங்க யாரு? யாழா நின்னது இது. உங்க வீட்டுல பெரிய டாக் இருக்குல்ல? யாழன் வந்திருக்கான். வந்து நம்ம நாய் தொட்டினால யாழனை தொடல. யாழன் ஹாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும். ஹாய். வாட் இஸ் த ப்ராப்ளம்? வை கீப் ஆன் ஹார்னிங். கீழே சுவிட்ச் இருக்கு பாரு. அது மாத்த வர மாட்டேங்குது. மாத்து. அடியில மேல அங்க இல்ல இங்க. இப்போ பொண்ணு இதான் நல்ல ஹானு. ஓகே இது கம்பெனி ஹானு. இது எந்த ஹானு? இது கம்பெனி ஹானு. இது வந்து நான் அதை ஃபோக்ஸ் வேகன் ஹான்னு இதை போட்டேன். ஹாய் கைஸ் எல்லாம் ஏறுங்க. ஹாய் அண்ணி. ஹாய் அண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டீங்க. மாடர்ன் லேடி. ஹே ஹாய் வீணா. கேரளத்து குட்டி பியூட்டி. ஓகே ஹாய் மாம்ஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே ஹாப்பி டு see you after long time. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்களேன் ஜூலியை பற்றி. ஜூலி இப்படி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அந்த கதையை பற்றி. ஸ்ட்ரீட் டாக் எப்போவுமே வந்துட்டு இருந்தா. ஐ திங்க் 10 years பேக் இல்லை அப்படியே அது யாரும் இல்லாத ஒரு அனாதை. சும்மா நாங்கள் பிஸ்கட் கொடுத்து எங்களோட ஒன் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஒன்லி. அவர் சொன்னால் நல்ல டாகாக ஹீஸ் லைக் அவருக்கு ரொம்ப ஃபெமிலியர். இதை பற்றிலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாக் உள்ளே வர சொல்லிச்சு. அவருக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்து அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் 10 years அவர் பெட். அண்ட் கோப்ரா 3 கோப்ராவை என்ன சொல்றது அது சாப்பிடாது. அதை சண்டை போடாது கூட போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. 2 3 மஞ்சள் சேரு இல்லை பாம்பு பிடிக்கிறதுல ஹீரோயினி. எவ்வளோ என்ன சொன்னாலும் முடியாது. எங்கள் அம்மாவை ப்ரொடெக்டர். எங்கள் அம்மாவோட ப்ரொடெக்டர். ஹாய் மல்லி. எங்கள் அம்மாவோட நல்லா இருக்கீங்களா? போமா. இப்போ நம்ம போகிறது யாருன்னா இவங்களோட அக்கா வீட்டுக்கு. லெட்ஸ் கோ. பார்த்தீங்களா இதுக்கு இந்த ஜூலிக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. இது வந்து இங்கேருந்தோ வந்தது. 10 வருஷமாக இந்த வீட்டில் இருக்குது. ரொம்ப நல்ல நாய். என்னது? கீழே ஊறி போகிறத கொண்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு வாசலில் போட்டோம். நான் கொண்டுட்டேன்ப்பான்னு கேட்டா ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்ட. நான் கொண்டுட்டேன்னு. ஏறுங்க கிளம்பியாச்சு கைஸ். இப்போ நம்ம யார் வீட்டுக்கு போகிறோங்கிறத நான் உங்களுக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பாலக்காட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்கள தெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை பச்சோ இப்போ யார் வீட்டுக்கு போகிறோம் நம்ம சொல்ல?
இந்த மாமா இல்லை, சரண் மாமா, இன்னொரு மாமா. ஆமாம் ஆமாம், அவங்க அம்மா பேர் சொல்லு. பீனம்மா வீட்டுக்கு போகிறோமா? ஓகே, போகலாம். யாழன் பிடிக்குமா உனக்கு? இவ்வளோ பிடிக்கும் யாழனை? இவ்வளோ பிடிக்குமா? யாழன் இங்கே உட்காந்துருக்கான் காரில், முன்னாடி உட்காந்துருக்கானா? யாழன் தான் ஹீரோ ஆஃப் த ஷோ. அதனால் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டெல்லாம் உட்காரணும். ஐயோ, நீ அவன் இல்லை, இந்த இல்லாத மனசில் நஞ்சை திணிக்கிறது தான் நெஞ்சு நஞ்சு நஞ்சு நஞ்சு. இது மை ஸ்கூல். உன் ஸ்கூல்? அது உன் ஸ்கூல் பேர் என்ன? ஆமாம், எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவோம். கதுமா, நான் பேசும்போது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பாருண்ணே. என்னால் திரும்ப திரும்ப பேச முடியாதுமா. உன் ஸ்கூல் பேர் என்னது? எத்தனாவது படிக்கிற? வாட் ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடிங் மோலே? பாஸ் ஆகியோ? எல்கேஜி பாஸ் ஆகிட்டியா? சூப்பர். மாமா எவ்வளோ பிடிக்கும்? சரண் மாமாவை? உண்மையை சொல்லு, சரண் மாமா பிடிக்குமா சரத் மாமா? சரத் மாமா அண்ட் சரத் மாமா. ஃபஸ்ட்டு சொன்னது தான், சரத் மாமா அண்ட் சரத் மாமா. சரத் மாமா அண்ட் தப்பிச்சிட்டான். குட் கேர்ள், உனக்கு தெரிஞ்சபடி. ஏய், சரி சித்தப்பாங்க, புரியுதா உனக்கு? சரி சித்தப்பாங்கிறான். ஐயோ ஆமாங்க ஆமாங்க சித்தப்பா ஏம்பா அப்படின்னு கூட சொல்கிறான் தான். வந்தாச்சு. யார் இது? அலுமா சார், வணக்கம் சார். சார் சார் நல்லா இருக்கீங்களா சார்? இவர் தான் சரண். ஹாய், நல்லா இருக்கியா மேன்? என்ன ஒல்லி ஆகிட்டு? இன்னையே குண்டாகிற ஒல்லி ஆகிற குண்டாகிற. இல்லை, ஒரு வீடியோ வந்து அதுக்காக போடலாம். எப்படி ஒல்லி ஆகுறது சொல்லி புரியாம. ஐயோ அவங்க வாடா, இங்கே வாடா. கொடுறா. என்னடா கண்டுக்காது, இத்திருண்டா இருந்தான் கைசுவேன், இத்திருண்டா இருந்தான். டேடி மம்மி வீட்டில் பாட்டுக்கு வந்து போட்டால் ஆடுவான். இன்றைக்கி வந்து 10th படிக்கிறானா? வந்தோம் 10th படி மாமா கண்டுக்க முடியாடா. என்னென்ன உள்ளே போ. இவன் பேர் வந்து என்னடா சொல்கிறவன் பேர்? அக்ஷய். இவனும் பார்த்தீங்கன்னா இத்திருண்டா இருந்தான். எல்லாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க. என்னடா ஸ்டைலாக இருந்தவன். கைஸ் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். இன்னும் விளையாடுறியாடா ஃபுட்பாலு? பெரிய ஃபுட்பால் பிளேயர் கைஸ். நல்லா பார்த்துக்கங்க, ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவுக்காக விளையாடலாம் வருவான். ஸ்பெஷல் பாலக்காடு தம் பிரியாணி. சொல்லியா ஸ்பெஷல் பாலக்காடு தம் பிரியாணி. பாலக்காடு வந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது பாலக்காடில் தான் இருக்கு. டேய், யூடியூப்ல வருவேன். கிண்ட அப்படியே எடுத்து லைட்டாக பீஸை. இது வந்து பாலக்காடு தம் பிரியாணி. இதில் வந்து எப்படி வைக்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? இவன் யூடியூப் பயப்படுறாங்க. பிரியாணி நைஸ் பிரியாணி. மட்டன் பிரியாணி. யா, வெரி ஃபேமஸ். இது முபாரக். அல்ல, இது ஒரு முஸ்லீம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், 35 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு குக் பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்க ஷவரோலி ட்ரிப்பில் அவர் தான் பண்ணுறாரு. அண்ட் ஹி இஸ் வெரி ஃபெமிலியர் வித் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி. ஓ ஃபைன். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? செஃப் சரண் வந்திருக்காப்புல. ஆக்சுவலி ஷெஃப் நான் இல்லை. ஆமாம், 35 வருஷமாக பாய் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் பண்ணுற மாதிரி இல்லை, 35 வருஷமாக அவங்க வீட்டில் சமைக்கிற ஒரு பாய் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு அவரும் போயிருக்காரு. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கார் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற டைமுக்குள்ளே சாப்பிட்லாம். காரை வாஷ் கூப்பிட்டுக்கலாம், நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம். பட் அந்த கார் எடுக்கணும்னா இந்த கார் எடுக்கணும். ஸோ அந்த ஜாப் தான் நாங்கள் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு கார் 2 காரை வெளியே எடுத்து அந்த காரை போய் நாங்கள் கார் வாஷுக்கு கொடுத்துட்டு என் காரை ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறேன் உங்களுக்கு. கைஸ் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் XUV 700 ஓல்டு மாடல் ஓட்டுறேன். அப்பா ஐயோ, நம்ம ஆட்டோமேட்டிக் மாதிரி நினச்சி ஓட்டினா அது வேறு மாதிரி இருக்குது. புரியுதா? நம்ம ஆட்டோமேட்டிக் நினச்சி நான் கையை விட்டு இப்படி ஓட்டினேன்னா அது வந்து கியர் வண்டி. அதனால் வண்டி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு கியரில் குதிக்குது. பாப்பா அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ நல்ல பவர். இருடா திருப்பிக்கிறேன். சும்மா நான் வந்து ரிவர்ஸ் எப்படின்னா அவங்க அந்த தெருவில் நிற்க முடியல. அதனால் வந்து நம்ம சுற்றிட்டு வரதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி குட், நல்லா இருக்குது. XUV 700 ஓட்டுறதுக்கு ரகடான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ஒரு ரகட் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே இழுத்து பிடிச்சி வைக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு 1 மணி நேரம் ஆகும் ஃபேமிலி டைமு. அதுக்குள்ளே காரை வாஷுக்கு விட்டுட்டோம்னா அது வாஷ் பண்ணிட்டு வச்சுருவாங்க, நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த போது பாருங்க நம்ம வண்டி. நிறைய பேருக்கு முன்னே யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு தெரியணும். பட் யார் அப்படின்னா இவங்க கரெக்டாக நிறைய பேருக்கு வந்து கேரளாவில் பாலக்காடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னா ஐயப்பா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஐயப்பா அண்ட் அதுவும் ஷரண் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுன் பஸ் ஓடுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் டோட்டலாக. ஷரண்னு பேரில் இருக்கும், அதுவும் கிரண்னு போட்டு 2 புலி போட்டிருக்கோம். இந்த ஐயப்பான்னு சொல்லிட்டு நிறைய டூரிஸ்ட் பஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ரிலேட்டிவ் தான், எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ அவங்க வீடு தான் நம்ம வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும் பாலக்காட்டில் இருக்கவங்க தான். அண்ட் எஸ் அவங்களோட வீடு தான். ஸோ ரொம்ப ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபேமிலி டைம், ரொம்ப ஃபன்னாக சூப்பராக போயிட்டு வாங்க. பசிக்குது, லஞ்ச் சாப்பிட்றலாம். ஒன் மோர், என்னோட கல்யாணத்தில் ப்ரீ ஷூட் வீடியோ இருக்குல்ல, ப்ரீ ஷூட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஏறி நானும் கீர்த்தி ஏறி இறங்குற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி நாங்கள் தெரியுமா, அது இவங்களோட பஸ் தான். பெரிய மீனாக இருக்குது. என்ன கைஸ், இந்த மீன் பேர் என்ன தெரிஞ்சால் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதையும் சொல்லுங்கள். என்னப்பா கீழே எவ்வளோ பெருசாக தொங்குறதுக்கு, பொரிச்சு சாப்பிட்டா நல்லா பீஸா போடுப்பா தம்பி. பாய் ஒழுங்கா பீஸா போடுங்க பாய், ஏமாத்தாதீங்க கடையில் போடுற மாதிரி. பீஸ் எல்லாம் வெந்து உள்ளே இருக்கு. அது பேர் பீஸ் இல்லடா. கேரளா வந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, அடப்பிரதமன். அடப்பிரதமன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நம்ம ஊர் பாயாசம் மாதிரி. இது வந்து கைஸ் சொல்லுங்கள் வர மூஞ்சி வரல. கேரளா ஸ்பெஷல் பாலடா பிரதமன். ஓகே, இது கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும். கைஸ் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாக செம்ம டேஸ்டாக இருக்கும். கேரளா வந்தீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது பேர் திருப்பி சொல்லுங்கள் ஷரண். பாலடா பிரதமன் எழுதி இருக்கு, அதே பார்த்து எல்லாமே இதாங்க சீரியஸாக சொல்கிறேன், நம்புங்கண்ணே. இதை மட்டும் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாயசத்தை உங்கள் வாழ்க்கையில் சாப்பிடவே முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், சிரிக்காதரா போய் சொல்கிறேன். ஐயோ நான் கூட ஏன் பாலக்காடில் இருக்கேன்னா அந்த பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாய்க்குடி ஃபஸ்ட் கிளாஸ். சாப்பிட்டு பார்த்து அதே மாதிரி யார் எனக்கு பிடிக்குமோ கமெண்ட் சொல்லிடுங்க. ஹே கைஸ், இவங்க வீட்டில் இருக்கிற சாமி ரூமை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்து உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஆட்டா பக்கத்தில் இருக்க எல்லா சாமியும் இங்கே இருக்கும் போது இல்லை மாமா, இது முக்கால்வாசி எல்லா சாமியுமே இருக்குல்ல அதெல்லாம். அது ஃபோட்டோஸ் இட் இஸ் மோர் தென் 60. இது பாருங்க, இங்க இது பாருங்க, சபரிமலை உண்டாகிற டைமில் ஃபோட்டோஸ். அது இது ஆல்மோஸ்ட் 70 years now. இதுதான் சபரிமலையோட பழைய ஃபோட்டோ. அது வெரி யூனிக். இட் இஸ் 80 years old. 80 years old ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த சபரிமலை யாருக்கும் தெரியாது. இது இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் ஆகுதெல்லாம். ஓ, அப்போலேருந்து இவங்க சபரிமலை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்களேன் இவங்க லைக் அப்ராக்சிமேட்டாக. எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாட்டியும், அதாவது தே ஸ்டார்டட் ஆல் வித் 2, 3, 4 டாக்ஸி கூப்பிடுவாங்க. அந்த 4 பேர் டாக்ஸியில் 5 பேர் இந்த அம்பாசிடர் கூப்பிட்டுட்டு அதில் ஒரு குருசாமி இவங்க அப்பா, அது 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. இங்கத்து குருசாமி ஸ்டார்டட் வித் 4 or 5. அப்போ அதாவது கூப்பிடுவாங்க, ஒரு கார் எடுப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க, ஐயப்பன் கோயில் கூட்டிகிட்டு போவாங்க. குரு இந்த குருசாமியும் கூட போய் தட் இஸ் வாட் ஐ டோல்ட். ஓகே, இவங்களும் 6 குருசாமி எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு எல்லாம் சபரிமலை போகிறது ரொம்ப டிவைன் மாதிரி ஸ்டைல்னு இல்லை. அங்கே அன்னைக்கு 41 நாள் எடுத்து 6 பேர் தான் இருக்கும். ஆனால் இவர் பைசாலாம் வாங்குறதே இல்லை, ஏதாவது கொடுத்தது வாங்கி சும்மா போட்டு ஈஸ் டேக்கிங் ஹிம்செல்ஃப். இவரே பைசா செலவு பண்ணி காரை வாங்கி கொண்டு, அவருக்கு அது ஒரு பெரிய டிவைனாக தர்மமாக தெரிஞ்சு.
இப்படி ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆன்லைன் புக்கிங். இதில் எத்தனை பஸ் ஒரு சீசனுக்கு இத்தனை பஸ்ஸு போகும்? ஒரு நாளைக்கு 12 பஸ் எல்லாம் போகும். ஓ அப்போ ஒரு சீசனுக்கு இத்தனை வண்டி இத்தனை ட்ரிப் அடிப்பீங்க மேக்ஸிமம் அடிச்சிருக்கீங்கன்னா ஒரு சீசனுக்கு? அப்போனா 120 130 ட்ரிப் அடிச்சிருப்போம் பஸ்ஸஸ் போகும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி. Every second day എല്ലാ മാസവും തന്നെ നമ്മുടെ ചാർട്ട് ഉണ്ട്, നോട്ടീസിന്റെ ചാർട്ട് ഉണ്ടല്ലോ. ഇതിൽ என்ன பியூட்டினா முதல்ல எல்லாம் இவங்க என்ன தெரியுமா அட் ஸ்டேஜ் 13 பஸ் 14 பஸ் இப்ப நிரந்து நிக்கும். ஐயப்பா டிராவல்ஸ் சொல்லுது. இப்போ இது ரொம்ப crowd ஆனனால they have done a beautiful idea. Every second day 8 bus. Every second day 7 bus. எல்லா ஆல்டர்னேட்டிவ் வண்டிகள் அந்த கூட்டத்தை அவங்க அருமையா கம்மியாக்கி ஆனா ஆளை குறைக்காம அந்த எல்லாத்தையும் ஒரு சர்வீஸ் மாதிரி தான். சர்வீஸ் தான் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐயப்பா டிராவல்ஸ்னு வச்சுருக்காங்க. சொல்லி உங்கள் பேர் ஒரு தீவிர ஐயப்பா பக்தர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷமாக சித்தப்பா மாமா சொன்ன மாதிரி 2 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு போய் இப்போ வந்து கிட்டத்தட்ட சீசன் டைம்லாம் மாதத்துக்கு 120 130 பஸ் இவங்களோட ஓன் பஸ்ஸே ஐயப்பன் கோயில் கூட்டிட்டு சபரிமலை போயிடும். நானுமே ஃபஸ்ட்டு இவங்க கூட தான் போனேன். ஆமாம், அதில் ஒரு வெட்ரன் ஆக்டர் தெரியுமா? யார் இவர்? வெட்ரன் ஆக்டர் இவரோட அன்னையிலிருந்து இவங்க கூட போன ஒரு ஆளாக இருக்கும். யார் அவர் தெரியாது? யார் இது? வெட்ரன் ஆக்டர். அங்கே அவங்க இதெல்லாம் பில்டிங் எல்லாம் போட்டிருக்குல்ல. சபரிமலை ஐயப்பாவோட ஒரு தீவிர பக்தன், தமிழ் எம்ஜிஆர் டைம்ல இருக்கிறவர். எனக்கு தெரியாதுங்க கைஸ். யாருன்னு தெரியும்னா கமெண்ட்ல பண்ணுங்க. ராமா சாமி என்ன காருக்கு வரீங்க? உங்களுக்கும் பேர் இதுக்கு பில்டிங் இவரோட பேர்ல பில்டிங் இப்போ இருக்கு தெரியலையே என்னன்னு. இவங்க எம்ஜிஆர் பீரியடில் இருந்திருக்காங்க கரெக்டாக. இதெல்லாம் அவங்களோட ஓன் அப்போலேருந்து போயிட்டுருக்கான். ஏதாவது சரி சாமி ரூமை பார்த்தோன்னா உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல.